ஹல்லேலூயா. நாம் அடுத்த பாடலுக்கு செல்வோம். லூக்கா 7ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல இவ்விதமாய் ஒரு காரியம் அங்க சொல்லப்பட்டிருக்கிறது. 100க்கு அதிபதியாகிய ஒருவனுக்கு பிரியமான வேலைக்காரன் வியாதிப்பட்டு மரண அவஸ்தையா இருந்தான். அவனிடத்துல மூப்பர்களை அனுப்பி, ஆண்டவரே நீங்க வந்து இந்த வியாதிஸ்தனுக்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னான். ஆனா இயேசு கிறிஸ்து அங்க நெருங்கி வருகிற வழியில் 6ஆம் வசனம் விதமா சொல்கிறது, வீட்டுக்கு சமீபமான போது 100க்கு அதிபதி தன் சிநேகிதரை நோக்கி, நீங்கள் அவரிடத்தில் போய், ஆண்டவரே நீர் வருத்தப்பட வேண்டாம், நீர் என் வீட்டு வாசலுக்குள் பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, நான் உம்மிடத்தில் வரவும் என்னை பார்த்தனாக எண்ணவில்லை, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்போது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான் என்று சொன்னதை பார்க்கிறோம். அந்த இடத்துல இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், இயேசுவை கேட்டு அவனை குறித்து ஆச்சரியப்பட்டு திரும்பி தனக்கு பின் செல்கிற திரளான ஜனங்களை நோக்கி, இஸ்ரவேலுக்குள்ளே நான் இப்படிப்பட்ட விசுவாசத்தை காணவில்லை என்று சொல்லி, ஆனா இயேசு ஒரு வார்த்தை கூட அந்த இடத்துல அவர் உள்ளத்துல யோசிப்பார் என்று நினைக்கிறேன். ஆனா அந்த இடத்துல அவர் சுகமா கடவா என்று சொல்லி அந்த இடத்துல எங்கேயுமே சொல்லல. ஆனா அந்த மனுஷன் சுகமானான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. விசுவாசிக்கிற ஜனங்களுக்கு தேவனால் செய்யக்கூடிய பெரிய ஒரு காரியம். யாரெல்லாம் தேவனை இந்த காலை வேளையில விசுவாசிக்கிறீங்களோ, விசுவாசத்தோடு கூட இந்த வேளையில வந்திருக்கிறீங்களோ, உங்களுடைய வாழ்க்கையில என் தேவன் இதே அற்புதத்தை செய்ய வல்லவராக இருக்கிறார். ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, ஒரு வார்த்தை சொல்லுங்க. அவர் ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் அவருடைய விசுவாசத்தை அந்த நாளில கனப்படுத்தினதை பார்க்கிறோம். இந்த நாளிலும் நம்முடைய விசுவாசத்தை கனப்படுத்த இந்த பாடலை நாம் விசுவாசத்தோடு கூட அறிக்கை செய்தவர்களாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க கர்த்தாவே என்று சொல்லி நாம் பாடுவோம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகவே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே சுகம், உம் வார்த்தையிலே மதுரம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம், உம் வார்த்தையிலே எல்லாம் சந்தோஷம். ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும், மாறாவின் தண்ணீரெல்லாம் மதுரமாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும், இருளான வாழ்க்கையெல்லாம் ஒளியாக மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும், எரிகோவின் தடைகள் எல்லாம் துதிகளாலே மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும், ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லாம் கர்த்தாவே, வியாதிகள் வறுமை எல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும், வியாதிகள் வறுமை
விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொன்னால் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். வியாதிகள் வறுமையெல்லாம் விசுவாசத்தால் மாறி போகும். கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. கண்ணீர் மாறிடும், துக்கம் மாறிடும். ஒரு வார்த்தை சொன்னால் போதுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே, எங்கள் வாழ்க்கையெல்லாம் செழிப்பாகுமே. ஒரு வார்த்தை சொல்லும் கர்த்தாவே. ஹalleluya, ஹalleluya. ஒரு வார்த்தை சொல்லுங்க ஆண்டவரே, எங்க வாழ்க்கையில அற்புதங்கள் நடக்கும். ஆமென். ஹalleluya, ஹalleluya. நாம் அடுத்த பாடலுக்காய் செல்வோம். இந்த ஆராதனைக்காய் நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் போது எப்போது போல ஒரு வசனத்துக்காய் தேவ சமூகத்துல காத்திருப்பேன். தேவன் எனக்கு தந்த வசனம் மார்க் 9:23, நீ விசுவாசிக்க கூடுமானால் ஆகும் என்று சொல்லி, விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று சொல்லி. ஆமென், ஹalleluya. நாம் பாடினோம், விசுவாசமாய் ஒரு வார்த்தை சொல்லுங்க என்று சொல்லி. விசுவாசிக்கிறவனுக்கு எல்லாம் கூடும் என்று நம்ம அருமைநாதர் இயேசு கிறிஸ்து சொன்ன ஒரு வார்த்தை. ஆமென், ஹalleluya, ஹalleluya. அந்த விசுவாசத்தை நம்பினவர்களாய் இந்த வேளையிலே கூடுமே, எல்லாம் கூடுமே என்று சொல்லி இந்த பாடல் நாம் பாடுவோம். சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. சாத்தானை ஒடுக்கினீரே, சர்வ வல்லவரே. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. செங்கடல் உம்மை கண்டு ஓட்டம் பிடித்ததையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. யோர்தான் உம்மை கண்டு பின்னோக்கி சென்றதையா. கூடுமே, எல்லாம் கூடுமே. உம்மாலே எல்லாம் கூடும். கூடாதது ஒன்றுமில்லை, உம்மால் கூடாதது ஒன்றுமில்லை. மரிக்க உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மரித்து உயிர்த்தீரையா, மரணத்தை ஜெயித்தீரையா. மறுமை
மறுபடி வருவே